Hi guys, I am Arafat. இந்த வீடியோஸில் என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி வந்து சிங்கப்பூர் நிஃப்டி பேங்க் நிஃப்டி HDFC பேங்க் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாதவங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க. சைடில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா குளோபல் மார்க்கெட் ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ குளோபல் மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட்டு உங்களுக்கு 0.43% வந்து நெகட்டிவில் இருக்குது. அதே மாதிரி யூரோப் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா சிமிலராக 2 மார்க்கெட் மட்டும் பாசிட்டிவாக இருக்குது, 3வது மார்க்கெட் வந்து நெகட்டிவாக இருக்குது. கொஞ்சம் வந்து ஒரு நியூட்ரல் அப்படிங்கிற ஸ்டேஜில் வந்து நம்ம இதை எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஏஷியன் மார்க்கெட்டில் SGS நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா 31 புள்ளிகள் வந்து நெகட்டிவில் இருக்குது. ஓகேங்களா. அதே மாதிரி இப்போ வந்து சிங்கப்பூர் நிஃப்டி எப்படி ரன் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இந்த இடத்துல மந்த்லி சார்ட் வச்சுருக்கறனால இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது, அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் RSI வந்து டைவர்ஜனில் இருக்கான் அப்படின்ட்டு. இந்த RSIயோட சார்ட்டு நம்ம வந்து இன்பில்ட் பண்ணிக்கலாம். இந்த செட்டிங்ஸில் போயிட்டு RSIயில் இந்த எல்லோ கலர் வந்து எடுத்து விட்டுடலாம். ஓகேங்களா. அதே மாதிரி நம்ம வந்து ஒரு அடுத்து 4 ஹவர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 4 ஹவர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு ப்ரீவியஸிங்கோட ஹைக்கு ஈக்குவலாக போயிருக்கு. ஒரு டே சார்ட்டில் ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். மந்த்லிலேருந்து ஃபஸ்ட்டு டே சார்ட்டுக்கு வச்சோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகேங்களா. அந்த ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் வந்து வச்சுருக்கான். ஒரு ரெட் கலர் கேண்டில் ஒன்று வச்சுருக்கான். சொல்ல போனால் ட்ரெண்ட் ரிவர்சலுங்கிறது நம்மளுக்கு இதை எடுத்துக்கலாம். ஆனால் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெட் கலர் கேண்டிலாக இருக்கிறனால உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கேண்டில் வந்து ஒரு ப்ரீவியஸ் கேண்டில் க்ரீன் கலர் கேண்டிலுக்கு முழுமையாக க்ளோஸ் வச்சுருக்கு. அவ்வளோதான். ஒரு சின்ன ஒரு செல்லிங் ப்ரெஷர் வேணால் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து 4 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸில் ட்ரெண்ட் ரிவர்சல் லைட்டாக நடந்திருக்கிறனால இந்த இடத்துல டைவர்ஜன் இருக்கா நம்ம நேற்று பார்த்துட்டு இருந்தோம். 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் வந்து நான் சொன்னேன் ஆல்ரெடி வந்து இந்த இடத்துல வந்து இந்த ஹையிலிருந்து மார்க்கெட் ப்ரைஸ் ஏறி இருக்குது. ஓகேங்களா. அதே மாதிரி இந்த ப்ரைஸுங்கிறது ஏறவே இல்லை. உங்களுக்கு RSIயில் வந்து உங்களுக்கு கிளியர் கட்டாக ஏறவே இல்லை. அதே மாதிரி நம்ம நேற்று என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த லோவை பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லோவை பிரேக் பண்ணிவிட்டு மறுபடியும் ரீடெஸ்ட்மெண்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் லோக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். அப்போ மறுபடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு. சொல்லப்போனால் இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்திங்களா, இந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வேறு என்ன இருக்குது, இந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் நீ அடுத்து போகக்கூடாது. போனாலும் சைட்வேஸ் ஆகும். சொல்லப்போனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த லோயர் லோ பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் வந்து நம்ம சைட்வேஸ் தான் சொல்லிகிட்டு இருப்போம். ஏன்னா இந்த லோவை பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் போக ஆரம்பிக்கும். இந்த லோக்குள்ளே வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு தான் இருக்கும் உங்களுக்கு. அப்போ கிளியர் கட்டாக வந்து டைவர்ஜனுங்கிறது வந்து இப்போ ஆக்டிவேட் ஆகிருக்கு. சப்போஸ் செல்லிங் எடுத்துருந்தோம் அப்படின்னா இந்த ஹைங்கிறது ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக வந்து மெயின்டைன் பண்ணி ஆகணும். இந்த லோ லெவலுக்கு கீழே தான் மார்க்கெட் வந்து கண்டிப்பாக டவுன்ஃபால் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இன்டிமேட் பண்ணுது. ஏன்னா ஒரு லோயர் லோங்கிறது மார்க்கெட்டு வந்து இன்னும் வரைக்கும் பிரேக் பண்ணலை, ஒரு ஹையர் ஹையில் தான் போயிட்டுருக்கு. சொல்லப்போனால் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் லோ லெவல்லேருந்தே பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் ஒரு ஹை ஒரு லோ ஒரு ஹையர் ஹை போகுது, அடுத்து வந்து ஹையர் லோ போகுது, அடுத்து ஒரு ஹையர் ஹை ஹையர் லோ ஹையர் ஹை ஹையர் லோ, மறுபடியும் வந்து சின்ன ஸ்விங் உங்களுக்கு ஒரு லோ ஒரு ஹை ஒரு லோ ஹையர் ஹை ஹையர் லோ ஹையர் ஹை ஹையர் லோ ஒரு ஹையர் ஹை. அப்போ இந்த லோவை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகும். அதுக்குள்ளே மார்க்கெட் இருக்கிறனால இந்த ஸ்விங்கான ஃபிபனாச்சி தான் நம்ம போட்டு பார்ப்போம். இந்த ஸ்விங்கான ஃபிபனாச்சி ஓகேங்களா. ஒரு 38 கீழே கட் ஆகிடுச்சு அப்படின்னா 61 வரைக்கும் வரலாம். 61க்குள்ளேயே வந்து சின்ன ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் ஃபார்மேஷன் ஆகிட்டு மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த ட்ரெண்ட் லைனுங்கிறது மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணக்கூடாது. பிரேக் பண்ணாலும் இந்த ஹைக்குள்ளே தான் போகணும் மார்க்கெட்டுங்கிறது இந்த ட்ரெண்ட் லைன். ஓகேங்களா. இந்த ட்ரெண்ட் லைனை சப்போஸ் பிரேக் பண்ணாலும் இந்த ஹைக்குள்ளே தான் மார்க்கெட் போக ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த லோவை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் போகிறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா. அதே மாதிரி நிஃப்டி எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம்.
நிஃப்டி ஃபஸ்ட்டு மந்த்லி சார்ட் நான் வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு மந்த்லி சார்ட்டில் ஒரு சப்போர்ட் ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு மார்க்கெட். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு மந்த்லி டைம் ஃப்ரேமில். இந்த ஆர்எஸ்ஐ நான் எடுத்து விட்டுறேன். எனக்கு சார்ட் வந்து கொஞ்சம் கிளியராக தெரிய மாட்டேங்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டே சார்ட் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். டே சார்ட்டில் சேஞ்ச் பண்ணால் இந்த இடத்துல ப்ரீவியஸ் டேவோட ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இருக்குது. ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் கேண்டிலோட ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த ப்ரீவியஸ் கேண்டிலோட கரெக்டாக ஈக்குவலாக வந்து ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் போட்டு நிற்கிறான். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 1 hour டைம் ஃப்ரேம் நான் மாற்றுறேன். 1 hour டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனுங்கிறது இதுதான் இங்கே மேட்சாக இருக்குது. ஓகேங்களா, ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு சைட்வேஸ் நடந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் கம்மியான டைம் ஃப்ரேம் போகிறேன். 15 minute நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 15 minute சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு லைன் சார்ட் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு லோவும் கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஓகேங்களா, ஒரு டச்சு, 2 டச்சு, 3 டச்சு. அதே மாதிரி இந்த லோவங்க நான் இழுத்து விட்டுக்கிறேன். 3 டச்சு கிளியராக ஒரு சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து திரும்பி இருக்கு. இப்போ இந்த ட்ரெண்ட் லைனை எப்போ பிரேக் ஆகுதோ மார்க்கெட் வந்து அப்புறம் நம்ம டவுன்ஃபாலுக்கு எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி அப் ட்ரெண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாலும் இந்த கண்டிஷனில் தான் மார்க்கெட் இருக்குது. ஓகேங்களா, இந்த லோவை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே இறங்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி லோ பிரேக் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து இந்த ஹையை பிரேக் பண்ணிடக்கூடாது. இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே வந்துடக்கூடாது சொல்லப்போனால். அப்போ வந்து ட்ரெண்டு வந்து மறுபடியும் கண்டினியூவேஷன் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா, கண்டினியூவேஷன் ஆனாலும் மார்க்கெட்டில் சப்போஸ் ஹையை பிரேக் பண்ணிவிட்டு அந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே வந்துட்டாலும் இந்த டார்கெட் தான் நம்ம வச்சுக்கணும். ஹையர் ஹைக்கு மேலே வைக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து ஒரு மந்த்லியோட ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியானால இந்த ஹைக்குள்ளே தான் நம்ம வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும் சொல்லப்போனால். சப்போஸ் மேலே வந்துட்டாலும் சரி, கீழே வந்துட்டாலும் சரி, இந்த இடத்துல இந்த லோ பிரேக் பண்ணுது அப்படின்னா கீழே போகிறக்கு ட்ரை பண்ணும். அதே மாதிரி மறுபடியும் இந்த ஹையை பிரேக் பண்ணிடுது அப்படின்னா இந்த ஹை வரைக்கும் தான் வரும். இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா, அதே மாதிரி HDFC பேங்க் நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். HDFC பேங்க் நான் வந்து இந்த இடத்துல வந்து 4 டே சார்ட்டுக்கு நான் மாற்றிக்கிறேன். மந்த்லி சார்ட்டுக்கு மாற்றிக்கிறேன். மந்த்லி சார்ட்டுக்கு மாற்றிட்டு இது எல்லாத்தையும் ரைஸ் பண்ணிடுறேன். இப்போ மந்த்லி சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட், இந்த இடத்துல ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஓகேங்களா, அதே மாதிரி டே சார்ட்டை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். டே சார்ட்டில் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஒரு லோயர் லோ மார்க்கெட் பிரேக் பண்ணிட்டு வந்துட்டுருக்கு. லோயர் லோக்கு நியரஸ்ட்டாக வந்து ஒரு டிமாண்ட் ஜோன் ஃபார்மேஷன் ஆகிருக்கு. இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் ஜோன். ஓகேங்களா, இந்த டிமாண்ட் ஜோனில் 4 hours சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னா டெய்லியில் டிமாண்ட் ஜோன் இருக்கிறனால சைட்வேஸ் வந்து நிறையா நடந்துருக்கிறனால உங்களுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த பாக்ஸுக்குள்ளே நிறையா இருக்கும் உங்களுக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து அடுத்த ஒரு சப்போர்ட். இப்போ இந்த இடத்துல ஒரு சப்போர்ட், அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு சப்போர்ட், அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட், இப்போ இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா, இப்போ இப்படி இருக்க உங்களுக்கு ஒரு 1 hour சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 1 hourல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து அடுத்த சப்போர்ட்டில் போய்ட்டு சைட்வேஸ் ஆகிட்டு மறுபடியும் புல் பேக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சைட்வேஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ரெசிஸ்டன்ஸில் போயிட்டு ஒரு அக்ரெசிவாக மேலே போக ஆரம்பிச்சிச்சு. இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு ட்ரெண்ட் லைனாக இருக்குது. ஓகேங்களா, இந்த இடத்துல ட்ரெண்ட் லைனாக இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைனோட ஹைக்கு போனால் அடுத்து வந்து மார்க்கெட் இங்கே போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த லோவை பிரேக் பண்ணிடுது. 15 minutes சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 15 minutes சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு லைன் சார்ட் நான் வச்சுக்கிறேன்.
ஓகே, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே போச்சு அப்படின்னா இன்னொரு சேஞ்ச் பண்ணிக்கணும் மறுபடியும். ஓகே, இந்த ஹைக்கு மேலே போச்சு அப்படின்னா மட்டும்தான் அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் இருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த லோ கீழே போச்சு அப்படின்னா இந்த இடத்துல லோவை பிரேக் பண்ணும்பொழுதே நியரஸ்ட்டாக வந்து ஒரு லோ பிரேக் பண்ணுறப்பயே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் இருக்கிறனால இந்த இடத்துல சைட் வைஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா மார்க்கெட் இங்கே போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த இடத்துல சைட் வைஸ் ஆகிட்டு இருக்கிறனால மார்க்கெட் இந்த இடத்துல சைட் வைஸ் ஆகிட்டு ஒரு ஹையை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா மார்க்கெட் மேலே போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. மேலே போகிறதா இருந்தாலும் இந்த ஜோனை பிரேக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் உங்களுக்கு சொல்லப்போனால். இந்த ஜோனை பிரேக் பண்ணி கேண்டில் க்ளோஸ் வச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ஃபுல்லாகவே அப் ட்ரெண்டில் இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா, அதே மாதிரி பேங்க் நிஃப்டியும் இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிரேக் அவுட் கிடச்சிச்சு அப்படின்னா 2 கன்ஃபர்மேஷன் வச்சு நீங்கள் வந்து ஒரு டைரக்ஷனில் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். அடுத்து வந்து நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்க ஆரம்பிக்கலாம். பேங்க் நிஃப்டி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு எல்லாத்தையும் எழுத்து விட்டுறேன். மந்த்லி சார்ட்டில் வச்சுக்கிறேன். மந்த்லி சார்ட்டில் வச்சோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது. ஓகேங்களா, அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் மந்த்லியோட அடுத்த சப்போர்ட்டு, அதுக்கடுத்த சப்போர்ட்டு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இங்கே தான் இருக்குது. ஓகேங்களா, டே சார்ட் நான் மாற்றுறேன். டே சார்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல என்னவா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கிளியராக ஒரு ட்ரெண்ட் லைனில் வந்து மார்க்கெட் போயிட்டு இருக்குது. சொல்லப்போனால் இன்னும் கொஞ்சம் லைன் சார்ட் நான் போட்டுக்கிறேன். லைன் சார்ட்டில் போட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் டச் பண்ணி மார்க்கெட் க்ளோஸ் வச்சுருக்கான் இங்கே. பட் க்ளோஸ் வைக்கும்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தெரியுது ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் ஃபார்மேஷன் ஆகிருக்கு. ஓகேங்களா, இப்போ பேங்க் நிஃப்டி வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் ஃபார்மேஷன் ஆகிருக்கனால ஸ்பின்னிங் டாப் ஃபார்மேஷன் ஆகிருக்கிறனால உங்களுக்கு மார்க்கெட் வந்து இங்கேருந்து கொஞ்சம் சிமிலராக இறங்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் இந்த ஹைக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் ஹையர் ஹை போகிறக்கு பாசிபிலிட்டிஸும் இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து எப்போ மார்க்கெட் சைட்வேஸ் ஆகி லோயர் லோ பிரேக் பண்ணுதோ கம்மியான டைம் ஃப்ரேமில் அது கூட பேங்க் நிஃப்டி ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் பிரேக் பண்ணுது அப்படின்னா 2 கன்ஃபர்மேஷன் வச்சு டவுன் ட்ரெண்ட் எடுக்கலாம். அப்படி இல்லை ஹெச்டிஎஃப்சி சைட்வேஸ் ஆகிட்டு இருக்கு அப் ட்ரெண்டில் பிரேக் பண்ணிடுது அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த ஹைக்கு மேலே இந்த விக்குள்ளே வந்து சொல்லப்போனால் இந்த இடம் இன்னும் கொஞ்சம் கம்மியான டைம் ஃப்ரேமில் காமிக்கிறேன். இந்த விக்குள்ளே இந்த ஹை இந்த லோக்குள்ளே மறுபடியும் சைட்வேஸ் ஆகிட்டு அப் ட்ரெண்டில் பிரேக் பண்ணுது அப்படின்னாலும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்லையும் அப் ட்ரெண்டில் பிரேக் பண்ணுதும் அப்படின்னாலும் உங்களுக்கு 2 பிரேக்கும் அப் ட்ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா 2 கன்ஃபர்மேஷன் வச்சு பேங்க் நிஃப்டி அப் ட்ரெண்டில் வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து அப் ட்ரெண்டில் பிரேக் பண்ணலை எனக்கு டவுன் ட்ரெண்டில் பிரேக் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னாலும் 2மே வந்து டவுன் ட்ரெண்டில் பிரேக் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து டவுன் ட்ரெண்டுக்கான ட்ரேடை வந்து நம்ம எடுத்துக்கூடிய ஒன்று வந்து அப் ட்ரெண்ட் டைரக்ஷனில் காமிச்சிட்டு இன்னொன்று வந்து டவுன் ட்ரெண்டில் டைரக்ஷனில் காமிக்குது அப்படின்னா அந்த ட்ரேடு வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஓகேங்களா, அப்போ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டே சார்ட்டில் ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்கிறனால இன்னும் கம்மியான டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 மினிட்ஸ் நான் வச்சுருக்கேன். 15 மினிட்ஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ட்ரெண்ட் லைன் இருக்கா இல்லை ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்க ஆரம்பிக்கலாம். 1 ஹவர் ஃபஸ்ட்டு மாற்றிக்கலாம். 1 ஹவரில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் 15 மினிட்ஸ் வரலாம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு ஹை போயிருக்கு, அடுத்து ஒரு லோ, ஒரு ஹையர் ஹை, அடுத்து ஹையர் லோ, ஒரு ஹையர் ஹை, அடுத்து ஒரு ஹையர் லோ, மறுபடியும் ஒரு ஹையர் ஹை, ஸ்ட்ராங்காக போயிருக்கு. ஸ்ட்ராங்காக போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டு இந்த லோவிலேருந்து இந்த ஹைக்குள்ளே ஃபிபனாச்சி நம்ம பார்க்குறோம். 78க்கு மேலே இருக்கான். ஓகேங்களா, ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் பார்க்குறோம். 78க்கு மேலே இருக்கிறனால இந்த லெவலில் வந்து சைட்வேஸ் ஆனதுக்கப்புறம் பிரேக் அவுட் கீழே நடந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே இறங்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா மேலே நடக்குதுன்னா மேலே இறக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 2 கன்ஃபர்மேஷன் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் பேங்க் நிஃப்டியும் ஒரே டைரக்ஷன் சொன்னால் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா எடுத்துக்காதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாதவங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க. சைடில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணாதவங்க யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. Thank you so much.